ஒரு அப்பா தன்னுடைய பிசினஸ் 3 பசங்கள்ல யாருக்கு கொடுக்கலான்னு யோசிக்கிறார். 3 பசங்க இருக்காங்க, யாருக்கு தன்னுடைய பிசினஸ் கொடுக்கலாம்? நல்லா கேட்டுக்க இந்த கதையை. புத்த மடாலயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்த பிட்சுக்கள் இருக்கக்கூடிய புத்த மடாலயம். அந்த புத்த மடாலயம் அங்க அவங்க அப்பா சொல்றாரு, புத்த மடாலயத்துல சீப்பை கொண்டு போய் வித்துட்டு வரணும்ன்றாரு. ஒரு 100 சீப்புகளை கொடுத்து புத்த மடாலயத்துல போய் சீப்பு வித்துட்டு வான்றாரு. புத்தர்கள் மடாலயத்தை புத்த பிட்சுக்கள் பாத்தீங்களா, தலையில முடியே இருக்காது, எல்லாருமே மொட்டை அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் சீப்பை விற்கணும்ன்றாரு. கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. மூத்த பையன்ட்ட கேட்டாரு, நீ எத்தனை சீப்புடா வித்த அப்படின்னாரு. எத்தனை சீப்பு வித்தேன்? பையன் சொன்னா, அப்பா ஒரு சீப்பு வித்தேன்பா, ஒரே ஒரு சீப்பு தான்ப்பா வித்தேன், முடியே இல்லப்பா அவங்களுக்கு, அவங்க ஏன்பா சீப்பு வாங்க போறாங்க, ஒரு சீப்பு தான்ப்பா வித்தேன். எப்படிடா வித்தேன்னு கேட்டான். 20 நாள் போய் நின்றுட்டு இருந்தேன்னா ஒரு புத்த பிச்சு பார்த்தாரு, பாவப்பட்டு என்கிட்ட இருந்து ஒரு சீப்பு வாங்கிட்டு போனாருப்பான். சரி, 2வது பையன்ட்ட கேட்டாங்க, நீ எத்தனை சீப்பு வித்தேன்? நான் 4 சீப்பு வித்தேன்பான்னா. 4 சீப்பு. எப்படிடா 4 சீப்பு வித்தேன்? நீங்க இந்த சீப்பை முடிவாரதுக்கு மட்டும் இல்லங்க, முதுகு சொரியறதுக்கும் பயன்படுத்தலாம். சும்மா அரைச்சுச்சுன்னா முதுகு சொரியறதுக்கு கூட சீப்பை பயன்படுத்தலாம்னு சொன்னேன். 4 சீப்பு வித்தேன்பான். 3வது பையன்ட்ட கேட்டாரு, நீ எத்தனை சீப்பு வித்தேன்? அப்பா நீ கொடுத்த 100 சீப்புமே 3 நாள்ல தீந்து போயிருச்சு, இன்னொரு 100 சீப்பு கொடுப்பா, அதையும் நான் வித்துருவேன்னா. ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க, எப்படிரா போய் புத்த மடாலயத்துல புத்த பிட்சுக்கள் மத்தியில 100 சீப்பையும் எப்படிரா வித்தன்? அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, நான் அந்த சீப்ல புத்தரினுடைய வாசகங்களை அப்படியே எழுதினேன், ஒவ்வொரு சீப்பிலும் புத்தரினுடைய வாசகங்களை எழுதினேன். அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், இந்த மடாலயத்துக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் இந்த சீப்பை பரிசாக கொடுக்கலாம், ஒவ்வொரு சீப்பும் ஒரு புத்தனின் வாசகம் தாங்கி இருக்கிறது, இதை நீங்கள் பரிசாக கொடுக்கலாம்னு சொன்னேன். அந்த மடாலயத்திலிருந்து 100 சீப்பையும் ஒரே நேரத்தில் வாங்கிட்டாங்கப்பா. ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டி எவ்வளவு பெரிய மாற்றங்களை நம்ம கிட்ட உருவாக்குது இல்லையா? நம்ம எதை சிந்திக்கிறோம் என்பதை விட எப்படி சிந்திக்கிறோம் என்பதில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு.